வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவிலே இடம்பெற்ற கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்திய நூல்களின் சங்கமம் 2026 நிகழ்விலே 5வது பகுதியாக எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் எழுதிய 3 நூல்களின் வெளியீட்டு நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2026 கனடா தமிழிசைக்கலா மண்டபத்திலே மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிகழ்விலே பல கனடா எழுத்தாளர்களுடைய நூல்களும் அங்கே கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்விலே பெருந்திரளான கனடா வாழ் தமிழ் மக்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் அமைப்பினருக்கும் இந்த 3 நூல்களுடைய ஆசிரியர் குரு அரவிந்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபைக்கு மீண்டும் எனது வணக்கம். தன் எழுத்தாற்றலால் என் சிந்தனைக்கு உரமூட்டி புலம்பெயர் மண்ணிலும் தமிழுக்காக தன் எழுத்துக்களால் பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான எழுத்தாளர் திரு குரு அரவிந்தன் அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் பெருமிதம் கொள்ளும் ஒரு வரலாற்று சாதனை முயற்சி என்று தான் இதனை நாம சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் 30 நிமிடங்களில் 3 நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. காலம் பொன்னானது என்பதற்கிணங்க இந்த சாதனைக்கு வளர்ச்சியேற்கும் வகையிலே உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற அறிஞர்கள் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் 2 நிமிடங்கள். அந்த வரம்புக்குள் நின்று அவர்கள் உரையாற்ற வேண்டும். காலத்தோடு காலத்தின் கைகுலுக்களோடு இந்த சாதனையை நாங்கள் சாத்தியமாக்குவோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் அரங்கிற்கு இந்த அறிஞர்களை அழைக்கின்றோம். திருமதி சசிகலா ஜீவானந்தன், திரு ராஜ்குமார் குணரட்னம், திரு ரவீந்திரநாதன் கனகசபை பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள், கவிஞர் மாவலி மைந்தன் சண்முகராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களை அழைக்கின்றோம். திரு அகனி சுரேஷ் அவர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்களை அழைக்கின்றோம். திருமதி கமலவதனா சுந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு செல்வி கவர்னையா விஜயதர்ஷன் அவர்களை அழைக்கின்றோம். பாஸ்டர் சோதி செல்வா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக டாக்டர் பால் ஜோசப் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு R.N. லோகேந்திரலிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். திரு குரு அரவிந்தன் அவர்கள் படைப்பாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி ரஜினி சுபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தனை அறிஞர்களையும் இப்பொழுது மேடையிலே நாங்கள் கண்டு மகிழ்கின்றோம். இங்கே உங்கள் எல்லோருடைய ஒரு பலத்த கரவொலியோடு நாங்கள் இந்த சாதனை நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கும் சபையோரை வரவேற்று அவரை இப்பொழுது நான் அழைக்கின்றேன். நன்றி ஜோதி. என்னை ஈன்றெடுத்த பெற்றோரை வணங்கி அன்னை தமிழை வணங்கி இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக தொண்டரும் பிரபல எழுத்தாளரும் கனேடிய தமிழ் சிறுவன் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவருமான திரு குரு அரவிந்தன் அவர்களின் தமிழாரம் சிறுவன் பாடல்கள், தமிழாரம் அறிவியல் சார்ந்த கதிரவன் குடும்பம், பயண கட்டுரைகளை கொண்ட அனுபவம் புதுமை ஆகிய நூல்கள் இன்று வெளியிடப்பட இருக்கின்றன. நமது சமூகத்துக்கு பயன் தரும் வகையில் சிறுவர்களுக்கான பாடல்கள், இளையோருக்கான அறிவியல் கட்டுரைகள் மற்றும் பயண கட்டுரைகள் இந்த நூலில் அடங்கியிருக்கின்றன. புலம்பெயர்ந்த கனேடிய மண்ணில் தமிழ் இலக்கிய உலகில் அதிக வாசகர்களை கொண்ட எழுத்தாளர்களில் ஒருவரான அனைவரும் அறிந்த இங்கு நடக்கும் அநேக தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் தவறாது பங்கு பெற்றுகின்ற எழுத்தாளர்
குரு அரவிந்தன் அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்ய தேவையில்லை என்றே நினைக்கின்றேன். 45 நிமிடத்தில் இந்த 3 நூல்களை இன்று வெளியிட்டு புலம்பெயர்ந்த மண்ணில் ஒரு சாதனை படைப்பதே எங்கள் எழுத்தாளரின் நோக்கமாக இருக்கின்றது. இந்த சாதனை நிகழ்வில் நீங்களும் பங்கு கொள்ள வந்திருப்பதையிட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் வருகின்ற எல்லோரையும் வருக வருக என வரவேற்று பொறுமையாக இருந்து இவரது நூல்களை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திருமதி சசிகலா ஜீவானந்தன். தொடர்ந்து நூலாசிரியரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்க அழைக்கின்றேன். கனடா எழுத்தாளர் இணையத்தின் பொருளாளர் திரு ராஜ்குமார் குணரட்னம் அவர்களே. தமிழுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் சார்பாக இன்று நூல்களின் சங்கமம் என்ற இந்த கண்காட்சி அரங்கத்தில் நூல்களை வெளியிடும் கனடா எழுத்தாளரும் எங்கள் இணையத்தின் துணைத் தலைவருமான குரு அரவிந்தன் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமை அடைகிறேன். தமிழ் இலக்கிய உலகில் எழுத்தாளர் குரு அரவிந்தன் என்றால் அறியாதோர் மிகச்சிலர். ஆகையால் அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை என்றே கருதுகிறேன். நேரம் கருதி எழுத்துலகில் அவரது சாதனைகள் சிலவற்றை மட்டுமே இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இவர் 90களில் கனடா உதயன் பத்திரிகை நடத்திய சிறுகதை போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவர். இந்தியாவில் ஆனந்த விகடன் இதழ் நடத்திய பவள விழா குறுநாவல் போட்டியில் முதற் பரிசு பெற்றவர். இவரது நீல்மூழ்கி என்ற குறுநாவலுக்கு அக்காலத்து பிரபல ஓவியர்களான ராமு, மாருதி, ஜெயராஜ், ஆர்ஸ், பாண்டியன் ஆகியோர் படங்கள் வரைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்து கலைமகள், யுகமாயினி, குவிகம் போன்ற இதழ்கள் நடத்திய குறுநாவல் போட்டிகளில் பரிசுகள் பெற்றவர். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். விகடன் பவள விழா மலர், மிலேனியம் மலர், தீபாவளி மலர், காதல் திர மலர் போன்ற விகடனின் விசேட மலர்களில் எழுதியதன் மூலம் விகடனின் விஐபி கௌரவம் பெற்றவர். ஈழத்தமிழரின் போர்ச்சூழல் அவலங்களை முதலாக தமிழக இதழ்களான விகடன், குமுதம், கல்கி, கலைமகள், யுகமாயினி, இனிய நந்தவனம், கணையாளி போன்ற இதழ்களில் எழுதியதன் மூலம் சர்வதேச தமிழ் இலக்கிய உலகில் பார்வையை கனடா பக்கம் திருப்பியவர். தான் மட்டும் எழுதாது பயிலரங்குகள் மூலம் பலரையும் எழுதச் செய்தவர். கனடிய தமிழ் பெண்கள் எழுதிய முதலாவது சிறுகதை தொகுப்பான நீங்காத நினைவுகள் என்ற நூலை பீல் குடும்ப மன்றத்தின் சார்பிலும் 26 கனடிய தமிழ் பெண்கள் எழுதிய 6ஆம் நிலத்திணை சிறுகதைகள் என்ற தொகுப்பை கிராமத்து வதனம் சார்பிலும் இவரே தொகுத்து வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து 72 பெண்கள் தாங்கள் ஊரை பற்றிய ஊரை பற்றி எழுதிய புத்தகங்களை இவரே தொகுத்திருந்தார். கட்டுரைகளை இவரே தொகுத்திருந்தார். உலகளாவிய திறனாய்வு பயிலரங்குகள் மூலம் பலரையும் எழுத வைத்தவர். 100க்கு மேற்பட்ட புதிய எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து வைத்த பெருமைக்குரியவர். சுமார் 22 நூல்களுக்கு மேல் இதுவரை வெளியிட்டு மன்னிக்க வேண்டும். சுமார் 25 நூல்களுக்கு மேல் இதுவரை வெளியிட்டு கனடிய தமிழ் இலக்கியத்துக்கு அணி சேர்த்தவர். கடந்த 26 வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் விருதும் பரிசும் பெற்ற ஒரே எழுத்தாளராக திகழ்கின்றார். ஆம், அத்தகைய பெருமைமிகு எழுத்தாளர் குரு அரவிந்தனோடு இணைந்து பயணிப்பது எமக்கெல்லாம் பெருமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிமிடங்களுக்குள்ளே முடித்து விட்டார் என்று நினைக்கின்றேன். மிக சிறப்பு. தொடர்ந்து தலைமை உரை வழங்க கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் தற்போதைய தலைவர் திரு ரவீந்திரநாதன் கனகசபை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். படைப்பாசிரியர்
திரு குரு அரவிந்தன் அவர்களுடைய 3 நூல்கள் 30 நிமிடங்களில் என்ற இந்த சாதனை பயணத்திலே தொடர்ந்து மற்றமோர் வாழ்த்துரை தன் வாழ்த்தினை தன் அழகு தமிழால் பதிவு செய்ய வருகின்றார் டாக்டர் வாசுகி நகுலராஜா அவர்கள். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். என்னுடைய கண்ணாடி இல்லாத கொஞ்சம் தடங்களாக இருக்கு. என்னுடைய கண்ணுக்குரிய கண்ணாடியாக இருந்தால் சாருங்கள். ஆனால் இந்த நேரம் சரி வராதபடியே நான் கொஞ்சம் இல்லைப்பட்டாவது வாசிக்கிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் தனது நூல்களை வெளியிடும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார். நூல்களின் சங்கமம் என்ற நூல்களை காட்சிப்படுத்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் தற்போதைய தலைவர் என்ற வகையில் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். தமிழ் இலக்கிய உலகம் நன்கு அறிந்த எழுத்தாளர் நமது முன்னாள் தலைவர் தற்போதைய துணைத் தலைவர் குரு அரவிந்தனின் அவர்களின் முதலாவது நூல்களின் சங்கமம் நிகழ்ச்சியிலும் தனது நூல்களை வெளியிட்டிருந்தார். இன்று குரு அரவிந்தன் தமிழ் ஆரன் சிறுவர் பாடல்கள் தமிழாரன் சிறுவர் பாடல்கள் அடங்கிய சிறுவர்களுக்கான நூல், கதிரவன் குடும்பம் என்ற இளையோருக்கான நூல் ஒன்று, பயணக்கட்டுரைகள் அடங்கிய அனுபவம் புதுமை என்ற நூல் ஒன்று ஆகிய 3 நூல்கள் வெளிவர இருக்கின்றன. சிறுவர்கள், இளையோர், பெரியவர்கள் எல்லோரும் பயன்பெறக்கூடிய கனடிய தமிழ் இலக்கிய உலகுக்கு அணி சேர்க்கும் வகையில் இந்த நூல்கள் வெளிவருவது மிகவும் சிறப்பானதாகும். ஆரம்ப காலத்தில் இருந்தே கனடிய தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் குரு அரவிந்தனின் பங்களிப்பு பாராட்டப்பட வேண்டியதாகும். கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற எழுத்தாளர் குரு அரவிந்தனின் நூல்கள் பற்றிய அறிமுக உரை, வெளியீட்டுரை போன்றவற்றை நிகழ்த்த இந்த இலக்கிய நண்பர்கள் காத்திருக்கிறார்கள். நேரக்கட்டுப்பாடு காரணமாக சுருக்கமாக முடிக்கிறேன். இதுபோன்ற பலருக்கும் பயன் தரக்கூடிய நூல்களை இனி வரும் காலங்களிலும் வெளியிட்டு கனடிய தமிழ் இலக்கிய உலகுக்கும் இவர் அங்கம் வகிக்கும் கனடா தமிழ் எழுத்தாளர் இயக்கம் போல் சேர்க்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தலைமுறை வழங்கிய தலைவர் திரு ரவீந்திரநாதன் கனகசபை அவர்களுக்கு தொடர்ந்து தன் அமுத வரிகளால் வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன் செந்தமிழ் பேரொளி பேராசிரியரே பாலசுந்தரம் பாலசுந்தரம் அவர்களை. சபையோர்களே, குரு அரவிந்தன் அவர்கள் மிகவும் கம்பீரமாக மேடல் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு ஆளுமை வேண்டும். அந்த ஆளுமை அவருடைய படைப்புகள் ஊடாக அவருக்கு கிடைத்திருக்கிறார். பெரியோர்களே, இந்த நாட்டில் 90களில் இருந்து இன்றை வரை தொடர்ச்சியாக ஒருவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்றால் அது அவரை தான். ஆனபடினால் அதற்கு இவரோடு நான் 98ஆம் ஆண்டு இணைந்து என்ன செய்தோம் என்றால், இந்த நாட்டிலே தமிழ் பயில்கின்ற பிள்ளைகளுக்கு வீடியோ படம் ஒன்று எடுத்தோம், சேர்ந்து எடுத்தோம். அந்த வீடியோ இந்த சென்ற ஆண்டு 98ஆம் ஆண்டு எடுத்தோம். நான் சென்ற ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். அவர்கள் அங்கே தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அந்த நாடாவை இன்று வரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அது ஒரு பெரிய பங்களிப்பு. நாட்டிலே தமிழ் மொழி வளர்வதற்கு அன்றே நாங்கள் சிந்தித்து வெளியிட்ட அந்த ஒளிப்பதிவு நாடா மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கூறி அவர் நாவல், சிறுகதை, கட்டுரை, பயண இலக்கியங்கள் என்று பல்வேறு தமிழில் என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ, எழுத்து துறைகள் இருக்கின்றனவோ அத்தனை துறையிலும் காலடி வைத்த ஒரு பெருமகனை நாம் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே அவரை பற்றி ஈரிரு வார்த்தைகள் சொல்ல வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.
மிக்க நன்றி. தொடர்ந்து கவிதை நயத்தோடும் சொல்லாட்சி தெளிவோடும் வாழ்த்துரை வழங்கிட வருகின்றார் கவிஞர் மாமலி மைத்தன் சண்முகராஜா அவர்கள். ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் கூடியிருக்கின்ற அவைக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 3 நூல்கள் 45 மணித்துளிகளுக்குள் வெளியிடப்படுகிறது. உண்மையிலேயே ஒரு சாதனை நிகழ்ச்சிதான். அந்த சாதனைக்கு இடையூறாக இல்லாமல் சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துரையை வழங்க வருகின்றேன். எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களுடனான தொடர்பு சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் ஆரம்பித்த ஒரு கவிதை பயிலரங்க வகுப்பில் நான் கலந்து கொண்ட போது ஏற்பட்டது. அப்பொழுது அவர் அந்த இணையத்தின் செயலாளராக இருந்தார். எழுத்தாளராக செயலாளராக இருந்த அவரோடு ஏற்பட்ட தொடர்பு இன்று வரை தொடர்ந்து நீடிக்கின்றது. உண்மையிலேயே அவருடைய படைப்புகள் அத்தனையும் உன்னதமான படைப்புகள். தமிழகத்து எழுத்தாளர்களுக்கு ஈடு சொல்லக்கூடியதாக, தமிழகத்திலே பிரபல்யமான எழுத்தாளர்களுக்கு ஈடு சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய படைப்புகளும் எழுத்தும் இங்கே எங்களுடைய ஒரு ஈழத்து பெருமகன் என்ற வகையிலே நாங்கள் அவருடைய படைப்புகளுக்காகவும் நாங்கள் பெருமைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உலகத்திலே எழுத்துடன் கூடிய ஒரு மொழியாக முதல் தோன்றிய மொழிகளுள் தமிழ் ஒன்று. அந்த எழுத்து பாரம்பரியம் சங்க இலக்கியங்களிலிருந்து பல்வேறுபட்ட பரிணாமங்களை பெற்று இன்று சிறுகதை, நாவல் போன்ற உரைநடை இலக்கியங்களாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவற்றுக்கு அந்த பாரம்பரியங்களை தூக்கி நிறுத்தி எடுத்து சொல்வதற்கு உதவியாக இருக்கின்ற குரு அரவிந்தன் போன்ற எழுத்தாளர் பெருமக்களை நாங்கள் போற்றி மதிக்க வேண்டும். அவருக்கு இந்த வேளையிலே என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் மேலும் பல படைப்புகளை அவர் வழங்கி நம்முடைய சமுதாயத்துக்கு, உண்மையிலேயே எழுத்தாளன் என்பவன் ஒரு சமுதாயத்தின் சிந்தனை, எழுத்தாளன் தன்னுக்குள்ளே தானே ஒரு பெரிய சிந்தனைவாதி, சமூகத்தின் சிந்தனையை விரிவுபடுத்துகின்ற அந்த சிந்தனைவாதியினுடைய அந்த செயற்பாடுகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். மேன்மேலும் அவர் பல நூல்களை, பல ஆக்கங்களை படைத்து வெளியிட்டு எமது சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அவருக்கு வேண்டிய உடல் உள நலம் அத்தனையையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களோடு எங்களுடைய எழுத்தாளர் இணையம் நடாத்துகின்ற நூல்களின் சங்கமத்தில் இப்பொழுது இந்த நூல்களின் வெளியீட்டின் ஒரு அடுத்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி எங்களினுடைய குரு அரவிந்தன் அவர்களினுடைய 3 புத்தகங்கள் வெளியிடப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலேயே பெருமைக்குரியவர், பெருமையிலும் பெருமைக்குரியவர், ஆனால் எளிமையானவர். அந்த எளிமையிலும் தன்னுடைய எழுத்துக்களால் ஆழமான நீரோடை போல பல்வேறு வகைப்பட்ட இலக்கியங்களின் நாயகனாக திகழ்வார். அப்படிப்பட்டவர் இங்கே எங்களுடைய இந்த 3 புத்தகங்களையும் வெளியிடுகிற பொழுது சிறுவர்களுக்கான அந்த தமிழாரம் வருகிறது. அவர் அந்த காலத்திலேயே பேராசிரியர் சொன்னது போல பாடல்களை, இந்த சிறுவர்களுக்கான பாடல்களை, சிறுவர் இலக்கியத்துக்கான ஒரு முத்தாய்ப்பாய் முதல் ஆரம்பமாய் கனடாவில் ஆரம்பித்து வைத்தவர் என்பதை நாங்கள் இங்கே பெருமையோடு கூறிக்கொண்டு அவருக்கு அதற்கான ஒரு வாழ்த்தினை சொல்லியே ஆகும். இளைய தலைமுறை வளர வேண்டும், வருங்காலம் வளர வேண்டும் என்பதோடு அவர் இன்று பெண்களினுடைய எழுத்தாற்றல் வளர வேண்டும் என்று கமலவதன ஆசிரியரோடு சேர்ந்து அந்த பணியையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்ற அவர்களுடைய இந்த ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குள்ளேயும் எங்களுடைய ஈழத்து இலக்கிய வரலாற்றில் இவர் ஒரு முக்கியமான நாயகர் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எங்களுடைய ஆய்வு போக்கிலே ஈழத்து சிறுகதைகளின் வரலாற்றில் ஒரு முக்கியமான பெருமதி மிக்க எழுத்தாளர்
இன்று எங்களோடு இருந்து கனடாவிலே வந்து புலம்பெயர்ந்து வந்திருந்து கொண்டும் இங்கேயும் அந்த தன்னுடைய பணியை அழகாக ஆழமாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்து கூறுவதோடு இன்னும் மேலும் மேலும் நிறையவே தாருங்கள் அண்ணா என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. படைப்பாசிரியர் திரு குரு அரவிந்தன் அவர்களுடைய அற்புதமான 3 நூல்கள் தமிழாரம் சிறுவர் பாடல், கதிரவன் குடும்பம், அடுத்ததாக அனுபவம் புதுமை என்ற பயண கட்டுரை நூல், மிக அற்புதமான நூல்கள். அந்த சாதனை நிகழ்விலே இப்பொழுது தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி உரையாற்றுவதற்காக வருகின்றார் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் முன்னாள் தலைவர் திரு அகனி சுரேஷ் அவர்கள். திரு அகனி சுரேஷ் அவர்களே, இப்பொழுது நாங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ளே செல்ல போகின்றோம். வரலாற்று சாதனை தருணம் தொடர்ந்து அரங்க இருக்கின்றது. நூல் வெளியீட்டு பகுதி. அது வகை முதலாவதாக தமிழாரம் சிறுவர் பாடல் நூலின் சிறப்பை எமக்கு அறிமுகம் செய்ய வருகின்றார் திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர் நூலாசிரியர் குரு அரவிந்தன் அவர்களே மற்றும் உரையாற்றிய பெரியோர்களே, அவையிலே உள்ள பெரியோர்களே, எழுத்தாளர்களே, கவிஞர்களே, பார்வையாளர்களே, வாசகர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெரியவர்களுக்கும் இந்த 30 நிமிடத்தில் 3 நூல்களை வெளியிடுகின்ற அவருடைய சாதனை பயணத்தில் 2 நூல்களை இளையோர்களுக்காகவும் 1 நூலை பயண கட்டுரையாகவும் வெளியிட்டிருந்தேன். நான் கனடாவுக்கு வந்து நீண்ட இடைவெளிக்கு பின்பு படைப்புகளை வெளியிட தொடங்கிய பொழுது கனடாவிலே பல எழுத்தாளர்கள் புகழ்பெற்று பல படைப்புகளை கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் நான் இன்று வரை என்னுடைய முன்னோடி எழுத்தாளர்களாக கொண்டு பயணிக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு ஒரு முன்னோடி எழுத்தாளராக மிக மிக முக்கியம் வாய்ந்தவராக குரு அரவிந்தன் அவர்களும் விளங்குகின்றனர். குரு அரவிந்தன் அவர்களுக்கென்று பல தனித்துவ சிறப்புகள் இருக்கிறது. மிகவும் சுருக்கமாக நான் சில விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அங்கே அவருடைய சாவடிக்கு சென்றீர்களானால் அவருடைய படைப்பினுடைய பார்த்து நீங்கள் எல்லோரும் வியப்படைவீர்கள். இவருடைய எழுத்தினுடைய வேகம், தரம் என்பது மிக மிக இவரை போல எண்ணற்ற படைப்புகளை தொடர்ச்சியாக எழுதுவது என்பது, அவர் படைப்புகள் ஒரு பக்கம் இருக்க நிகழ்ச்சிகளை பற்றி விமர்சித்த கட்டுரைகள் எழுதுவார். இலங்கை, தமிழகம், கனடா மற்றும் நாடுகள் என்று எல்லா இடமும் வியாபித்து புகழோடு இருக்கின்ற ஒரு எழுத்தாளர். பாடல்கள் தொடக்கம் கதை, இவருடைய சிறுகதை, நாவலுக்கு இவர் மிகவும் பெருமதியம் வாய்ந்தவர். இவருடைய அதிகமான காதல் கதைகளை எழுதியாரோ என்னவோ இவருக்கு காதல் மன்னன் என்று நாங்கள் அவருக்கு ஒரு எழுத்தாளர்களுக்குள்ள பேர் இருக்கிறது. எனவே அவ்வளவு தூரம் அவர் என்ற சமூக பிரச்சனைகள் என்று கதைகளும் எழுதுவார். அந்த இடத்தில் காதல் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த வகையில் தொடர்ச்சியாக படைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பயண கட்டுரை என்ற நூலுக்கு அணிந்துரை எழுதுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே அந்த நூலை நான் முற்றாக படித்தேன். இவர் ஒரு பயண பிரியர், இவர் ஒரு கணக்காளர், இவர் எழுத்தாளர், தமிழ் ஆசிரியர், எல்லாவற்றுக்கும் மேலாக இடைக்கிடை அவரை காண கிடைக்காது. 3 நாள் 4 நாள் எங்கேயோ போயிடுவேன். அங்கே போய் சில இடங்களை பார்த்து அந்த போகிற இடங்களை சும்மா போய் படம் எடுத்துட்டு பார்த்துட்டு வாரதில்லை. மிக மிக நுணுக்கமான விடயங்களை அவதானிப்பார். பிறகு பார்த்தா ஒரு பயண கட்டுரை வரும், பிறகு பார்த்தா ஒரு நூலாக வரும். பயண கட்டுரைகள் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே மணியன் என்ற பலர் இருக்கிறார்கள். இவரும் ஒரு பயண கட்டுரையில் பிரியராகவும் பயணங்கள் செய்து தன்னுடைய சொந்த அனுபவங்களை படைப்புகளாக கொண்டு வருகின்றவர். நிச்சயமாக அந்த புத்தகம் நான் முற்றாக வாசித்தவன் என்ற வகையில் நீங்கள் அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். மிகச்சிறந்த பயண கட்டுரை நூல். எனவே நேரம் கருதி நான் இவரை வாழ்த்த வேண்டும். இவர் மென்மேலும் பல படைப்புகளை கொண்டு வர வேண்டும். அவர் ஏற்கனவே புகழ் பெற்றிருந்தாலும் அவர் இன்னும் வருவார். அதோட அவர் மற்றவர்களை ஊக்கப்படுத்தி இளையோர்களை நோக்கி பல பட்டறைகளை நடத்தி, சிறுகதை பட்டறைகளை நடத்தி அவ்வாறான பணியிலும் ஈடுபடுகிறார். இவரை போல வாசகர் வட்டம் வச்சு வாசகர்களுக்கு போட்டி வச்சு இடத்தில் கூட இவ்வாறான எழுத்தாளர்கள் அங்காங்கே ஒரு சிலர் தான் இருப்பார்கள். எனவே பல விடயத்தில் எழுத்தாளர்களுக்கு அவர் முன்னோடி, எனக்கும் அவர் முன்னோடி. அவர் மென்மேலும் சிறப்புடைய வாழ்த்துவதோடு அதற்காக எல்லாம் ஆண்டவனை பிரார்த்தித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பாக அறிமுக உரையினை செய்த செல்வி கவிஞா விஜயதர்ஷன் அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு சிறப்பு நன்றி அவருக்கு. மிக அழகான தமிழ், சிறப்பாக தமிழிலே சொன்ன அவருடைய தமிழுக்காக ஒரு கைரோலிகளை கொடுத்துடுவோம். தொடர்ந்து வெளியீட்டு உரை, இளையோருக்கான இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன் பாஸ்டர் மதிப்புக்குரிய சோதி செல்வா அவர்களை. பாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் பணிவான வணக்கம். தமிழாரம் சிறுவர் பாடல் நூல் வெளியிட்டு வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்பை தந்ததற்கு எழுத்தாளருக்கு மிக்க நன்றி. உலகிலே மிகவும் தூய்மையானதும் கள்ளங்கபடமற்றதுமான ஒரு பருவம் இருக்கும் என்று சொன்னால் அது குழந்தை பருவம் மட்டும்தான். அந்த பருவத்தை அழகாக்குவதற்கும் அவர்களுடைய கற்பனையை சிறகு முளைக்க செய்வதற்கும் மழலை பாடல்கள் என்பது மிக முக்கியமானது ஒன்று. அதன் அடிப்படையிலே இன்று தமிழாரம் என்ற பாடல் தொகுப்பு வெறும் வார்த்தைகளின் சேர்க்கைகளால் அல்லாமல் எங்களுடைய குழந்தைகளின் நல்ல வழிகாட்டியாக, அவர்களுடைய புன்னகையின் ஒரு திறவுகோலாக இந்த தமிழாரம் என்ற சிறுவர் பாடல் ஆசிரியரால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு நாங்கள் தருகின்ற சிறந்த பரிசு என்ன என்று பார்த்தீங்கள் என்றால், நல்ல சொற்களையும் நல்ல சிந்தனைகளையும் அந்த பிஞ்சு குழந்தைகளின் மனதிலே விதைப்பதுதான். அந்த உன்னதமான பணியை நூலின் ஆசிரியர் பெரு மதிப்பிற்குரிய எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார். ஈழத்து இலக்கிய உலகிலும் புலம்பெயர்ந்த தமிழ் எழுத்துலகிலும் தனக்கென ஒரு தனித்துவமான முத்திரை பதித்த எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் சர்வதேச புகழ்பெற்ற குறுநாவல், நாடகம், திரைக்கதை, வசனம் என்று பல்வேறுபட்ட சாதனைகளை படைத்து சாதனைகளை படைக்கவும் செயலாற்றி வரும் ஒரு கனேடிய தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடியாக திகழ்கின்றார். இவருடைய தமிழாரம் 10 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. இந்த நூலை நீங்கள் நிச்சயம் வாங்கி செல்ல வேண்டும். காரணம், குழந்தைகளுடைய உலகத்துக்குள் தானும் ஒரு குழந்தையாக மாறி அவர்களுடைய மொழியிலே இந்த பாடல்களை அவர் வடிவமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, குழந்தைகள் எளிதாக ஆடி பாடி மகிழும் வகையிலே மிக எளிமையான சொற்களை கையாண்டு இந்த சிறுவர் பாடல் தொகுப்பினை அவர் ஆக்கியிருக்கின்றார். அலைபேசி திரைகளுக்குள்ளே முடங்கி கிடைக்கின்ற இன்றைய தலைமுறை குழந்தைகள் மீண்டும் புத்தகங்களின் பக்கங்களுக்கும் பாட்டி சொல்லும் கதைகளின் உலகுக்கும் இயற்கையின் அழகிற்கும் அழைத்து செல்ல இந்த தமிழாரம் என்ற நூல் மிகவும் துணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இத்தகைய அரிய நூலை தமிழுக்கு, தமிழ் உலகுக்கு தந்துள்ள ஆசிரியரின் இலக்கிய பயணம் மென்மேலும் தொடரவும், இந்த மழலை பாடல் தொகுப்பு மாபெரும் வெற்றி அடைந்து அனைத்து குழந்தைகளின் கைகளிலும் பாடசாலைகளிலும் இது இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, மழலைகளின் சிரிப்பில் மகிழட்டும் இந்த உலகம், அவர்களின் நாவில் ஒலிக்கட்டும் இந்த தமிழாரம் பாடல் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்களே. தொடர்ந்து படைப்பாசிரியர் குரு அரவிந்தன் அவர்களுடைய தமிழாரம் சிறுவர் பாடல் வெளியீட்டுரை இடம்பெற இருக்கின்றது. பிஞ்சுகளின் நெஞ்சில் தமிழ் விதைக்கும் நூலை வெளியிட்டு சிறப்பிக்க அழைக்கின்றேன் திருமதி கமலவதனா சுந்தா அவர்களே. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் சிறுவர் பாடல்கள் அடங்கிய தமிழாரம் சிறுவர் பாடல்கள் என்ற இந்த நூலை இன்று இங்கு வெளியிட்டு வைப்பதில் தமிழ் ஆசிரியராக கனடாவில் பணியாற்றும் நான் பெருமை அடைகின்றேன். கடந்த 26 வருடங்களாக வெளிவரும் சிறுவர் இதழான பணியாற்றும் தமிழாரம் இதழின் சிறப்பு மலராக இந்த சிறுவர் மலர்கள் அடங்கிய நூல் இன்று வெளியிட்டு வருகின்றது. 1990களில் ஆரம்ப காலத்தில் தமிழ் சிறுவர்களுக்கு தமிழ் கற்பிக்கக்கூடிய வசதிகள் கனடாவில் இருந்திருக்கவில்லை. புலம்பெயர்ந்த சிறுவர் இலக்கியத்தின் தேவை கருதி
கனடிய தமிழ் சிறுவர் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவரான ஆசிரியர் குரு அரவிந்தன் அவர்கள் அவ்வப்போது ஒளித்தட்டாகவும் இந்த பாடல்களை வெளியிட்டிருந்தார். இதனால் பல பிள்ளைகள் பயனடைந்திருந்தார்கள். இன்று அந்த பாடல்களில் பல பாடல்கள் அழகிய வண்ணத்தில் நூல் வடிவாக வெளிவந்திருக்கின்றது. இந்த பாடல்களை படித்து பார்த்தேன், ரசித்தேன். சிறுவர்களின் மனதில் இலகுவாக பதியக்கூடிய பாடல்களாக அவை அமைந்திருக்கின்றன. ஒரு பாடலை மனம் செய்யும் போது குறைந்தது 20 புதிய சொற்களாவது சிறுவர்களால் வாங்க முடியும். தமிழ் கற்பிக்கும் இலகுவான முறையாகவும் இது இருக்கின்றது. எனவே இந்த நூலை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கோ கொடுப்பதன் மூலம் எங்கள் தமிழ் மொழி எங்கள் மண்ணில் நிலைத்து நிற்க நீங்களும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்பவர்களாக இருப்பீர்கள். சிறுவர் இலக்கியத்தில் உள்ள ஈடுபாடு காரணமாக 100க்கும் மேற்பட்ட புதிய தலைமுறையினர் எழுதிய பாடல்களை கிராமத்து வதனம் அமைப்பின் சார்பாக ஆசிரியர் குரு அரவிந்தன் அவர்கள் பயிலரங்கு நடத்தியதன் மூலம் அவற்றை தொகுத்து வெளியிடவும் இருக்கின்றார். உங்களுக்கும் சிறுவர் பாடல்கள் எழுதுவதில் ஆர்வம் இருந்தால் நம்மிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சாதனை நூலில் இடம்பெறுவீர்கள். நீங்களும் ஒரு சாதனையாளராக அதுக்கான வழியை நாம் வகுத்துக் கொடுப்போம் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி. மிக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த நூல் வெளியீடு. 30 நிமிடங்களில் 3 நூல்கள் வெளியீடு. இப்பொழுது கமலவதனா சுந்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நூல் வெளியீட்டுக்குள்ளே நாங்கள் செல்கின்றோம். அது கதிரவன் குடும்பம், இளையோருக்கானது. அற்புதமான பெயரோடு வந்திருக்கின்ற அடுத்த நூல் குழந்தை கதிரவன் குடும்பம். அறிமுக உரை, இளைய தலைமுறையின் சிந்தனையை தூண்டும் கதிரவன் குடும்பம் நூலில் அறிமுக உரையை ஆற்ற வருகின்றார் செல்வி கபினியா விஜயதர்ஷன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கனடா தமிழ் சிறுவர் இலக்கியத்தின் இன்னும் ஒரு அங்கமாக இன்று கதிரவன் குடும்பம் என்ற அறிவியல் சார்ந்த இந்த நூல் வெளிவருவதையிட்டு இளையோராகிய நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 24 வருடங்களாக வெளிவரும் சிறுவர் மலரான தமிழ் ஆரம் இதழின் சிறப்பு மலராக பிரபஞ்சம் சார்ந்த இளையோருக்கான இந்த அறிவியல் நூல் வெளிவருகின்றது. நான் வதனம் இதழில் இணை ஆசிரியராக தொடர்ந்து எழுதுவதற்கும் இந்த மேடையில் இன்று நிற்பதற்கும் என்னை பயிற்றுவித்த கிராமத்து வதனம் பெண்கள் அமைப்பின் நிறுவனர் திருமதி கமலவதனா சுந்தா அவர்களும் வதனம் முதன்மை ஆசிரியர் எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களும் முக்கிய காரணமாக இருப்பதையிட்டு நான் பெருமை அடைகின்றேன். இனிவரும் காலங்களில் அறிவியல் சார்ந்த விண்வெளி தேடல்களே முக்கிய இடம் பெறப்போவதால் தமிழ் சிறுவர்களும் இளையோரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெரு விருப்பின் காரணமாக எழுத்தாளரும் வதனம் இதழின் முதன்மை ஆசிரியருமான குரு அரவிந்தன் அவர்கள் இந்த நூலை தொகுத்து அளித்திருக்கின்றார். புலம்பெயர்ந்த மண்ணில் ஏன் தமிழ் சிறுவர் இலக்கியம் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கனடிய இலக்கியத்திற்கு இது போன்ற நூல்கள் அணி சேர்ப்பது மட்டுமல்ல, எங்கள் தமிழ் மொழி இந்த மண்ணில் தொடர்ந்து நிலைத்து நிற்க இது போன்ற நூல்களை இன்றைய சூழ்நிலையில் எமக்கு தேவைப்படுகின்றன. இது மட்டுமல்ல, கனடா தமிழ் சிறுவர் இலக்கியத்தின் முன்னோடியான எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களின் தமிழ் ஆரம் சிறுவர் பாடல்கள் என்ற சிறுவர் பாடல்கள் அடங்கிய ஒரு நூலும் இன்று வண்ண மலராக வெளிவர இருப்பது எமக்கு பெருமைக்குரியது. கதிரவன் குடும்பம் என்ற இந்த நூல் இளையோருக்கான மொழியின் பிரபஞ்சம் என்றால் என்ன? சூரிய குடும்பம், குள்ளக்கோள்கள், நட்சத்திரங்கள், சந்திரன், வால்வள்ளிகள், விண்கற்கள் போன்ற பல விடயங்களை சுருக்கமாக தமிழிலும் ஆங்கில மொழியிலும் எடுத்துச் சொல்கின்றது. இளையோர் மட்டுமல்ல, அறிவியலில் ஆர்வமுள்ள அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூலாக இது இருக்கின்றது. வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற எழுத்தாளர் குரு அரவிந்தன் தொகுத்த இந்த நூல் இங்கே கிடைக்கிறது. நீங்களும் பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. இளைய தலைமுறையினருக்காக நான் ஆங்கிலத்திலும் இந்த நூலை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். Good evening everyone. I would like to briefly speak in English for the younger generation. We, the youth, are very happy that the book Solar System is being released today as another valuable contribution to Canadian Tamil children's literature.
This science book about the universe is being published as a special edition of the children's magazine Tamil Aram, which has been serving young readers for the past 24 years. I am proud to mention Mrs. Kamala Vadana Sunda, the founder of the Kiramuthu Vadanam Women's Organization, who encouraged and trained me to continue writing as an associate editor of Vadanam magazine. I am also very grateful to writer Mr. Kuru Aravindan, the editor in charge of Vadanam magazine, who is one of the main reasons I am able to stand on this platform today. As scientific knowledge in space exploration will play an important role in the future, writer and chief editor Mr. Kuru Aravindan has compiled this book with the great desire that Tamil children should learn about the solar system and the universe in their own language. We must understand why Tamil children's literature is important in the diaspora. Books like this not only enrich Canadian literature, but also help our Tamil language continue to live and grow in this land. It is also a matter of pride that another colorful magazine containing children's Tamil songs by Kuru Aravindan, a pioneer of Canadian Tamil children's literature, is also being released today. The book Solar System explains the universe in a simple way that young readers can understand. It introduces many topics such as the solar family, the universe, dwarf planets, stars, the moon, comets, and meteors. This is a book that should not only be read by children, but by everyone who is interested in science. This book, compiled by author Mr. Kuru Aravindan, who received the Lifetime Achievement Award, is available here and you too can get it. Thank you. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சபையோரே, இந்த நூலின் அறிமுக உரையை செய்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 30 நிமிடத்திலே 3 நூல்களை வெளியிட வேண்டும் என்ற அந்த சாதனையை படைப்பதற்காக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருமே 2 நிமிஷம் எடுத்தாலே வந்துடும். ஆகவே நான் நேரத்தை கவனத்தில் எடுத்து கதிரவன் குடும்பம் என்ற இந்த சூரிய குடும்பம் சார்ந்த அறிவியல் நூலை இன்று வெளியிட்டு வைப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். இளையோருக்காக தமிழிலும் அதற்கான சுருக்கமான விளக்கத்தை ஆங்கிலத்திலும் நூலாசிரியர் குரு அரவிந்தன் அவர்கள் இந்த நூலிலே தந்திருக்கின்றார். இந்த நூல் இளையோருக்கு என்று சொல்லப்பட்டாலும் சிறியவர் பெரியவர் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை இந்த நூலிலே இலகு தமிழிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. கனடிய தமிழ் சிறுவர் இலக்கியத்தின் முன்னோடியான எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் சிறுவர் இதழான தமிழாரம் மற்றும் இளையோருக்கான வதனம் இதழ்களின் முதன்மை ஆசிரியராக பணியாற்றுகின்றார். சிறுவர் கல்விக்காக பல நூல்களை வெளியிட்ட குரு அரவிந்தன் அவர்கள் இன்னும் ஒரு பங்களிப்பாக இந்த நூல்கள் வெளிவருவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கடந்த 26 வருடங்களாக கனடாவிலே தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பரிசுகளும் விருதுகளும் பெற்ற ஒரு சாதனையாளராக எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது, பாராட்டத்தக்கது. சூரிய குடும்பம் என்றால் என்ன, அதன் பிரபஞ்சம் என்றால் என்ன, அந்த விண்வெளி சார்ந்த முக்கியமான பல சாதனைகளை அவர் இந்த பூமியிலே இருந்து இந்த இயற்கை கோள்களுக்கு சென்றடைய அந்த விண்கலங்களுடைய ஆராய்ச்சிகள், பெயர்கள் என்ன என்பதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கின்ற பல செய்திகளை இந்த நூலிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தகவல்களை அறிய வேண்டுமானால், இந்த இன்னும் நீங்கள் ஆர்வமாய் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த நூலை பார்க்கின்ற போது அதற்கான ஒரு கோடு அங்கே தெரிகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நூலை நீங்கள் தேடுதலோடு பார்க்கின்ற போது அநேக விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலே முக்கியமாக நாம் பெருமைப்படுகின்ற ஒரு காரியம், இந்த நூலை அச்சேற்றிய பெருமை எங்களுடைய ஏஜே பிரிண்டர்ஸுக்கு சாரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நூலை நான் வெளியிட்டு வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கனடிய தமிழர் சமூகத்தின் வளர்ச்சிக்காக இது போன்ற பங்களிப்புகளை எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் தொடர்ந்தும் மேற்கொள்ள வேண்டும் என்று
வேண்டி என்னுடைய இந்த வெளியீட்டுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி உங்களுக்கு. தொடர்ந்து 30 நிமிடங்களில் 3 நூல்கள் என்ற சாதனை பயணத்தில் 3வது நூலுக்குள்ளே நாங்கள் செல்கின்றோம். அது அனுபவம் புதுமை. எல்லாருக்குமே பயணங்கள் குறித்து பல அனுபவங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பயண கட்டுரையை படைப்பாசிரியர் குரு அரவிந்தன் அவர்கள் தந்திருக்கின்றார். பயணங்களின் வழியே புதிய உலகை காட்டும் அனுபவம் புதுமை என்ற நூலின் அறிமுக உரையை வழங்க வருகின்றார் டாக்டர் போன் ஜோசப் அவர்கள். உங்களுடைய கரகோலிகளோடு அவர்களை வரவேற்கிறோம். ஜோசப் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அந்த நூலுக்கான வெளியீட்டுரை. எழுத்தின் வழியே எம்மை பயணம் செய்ய வைக்கும் இந்த நூலை வெளியிட்டு உரை நிகழ்த்த வருகின்றார் உதயன் பத்திரிகை அதிபர் திரு ஆர்.என். லோகேந்திரலிங்கம் அவர்கள். இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்கள் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவர்களுடைய விருதுகளுடைய பட்டியலிலே ஒரே ஒரு விருது மட்டும் இல்லை, நோபல் விருது மட்டும். மற்றபடி எல்லா விருதையும் வென்றிருக்கிற ஒரு இந்த புத்தகத்தை ஏன் எனக்கு கொண்டு தந்தாருன்னு தெரியல. உங்கள்கிட்ட நீங்கள் தான் ஆய்வுரை அல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் கடந்த 2-3 நாட்களாக இதை படித்து பார்த்தேன். அதிலே நிறைய விடயங்கள், இந்த நூலை என்னை பொறுத்தவரைக்கும் நான் படிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இந்த நூலை படித்தீர்கள் என்றால் அந்த இடத்துக்கு நீங்கள் முழுமையாக போய் பார்த்து அனுபவித்த அந்த அனுபவம் உங்களுக்குள் வந்துவிட்டு போக மாட்டேங்குது. அவ்வளவுக்கு ரொம்ப ஆழமாய் போய் இதை தொடர்ந்து எழுதியிருக்கிறார். கடைசியாக இருக்கிற அந்த பயணக்கட்டுரை அவர் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு அவருடைய அம்மாவையும் எல்லாரையும் வணங்கிவிட்டு, கடவுளையும் வணங்கிவிட்டு, எல்லாருடைய தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய போட்டோவை எல்லாம் எடுத்து ஒரு முறை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார். ஏனென்றால் அந்த இடத்துக்கு போனால் திரும்பி வருவது கஷ்டம். அப்படி என்கிற ஒரு திக் என்ற சொல்வாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு உணர்வோடு அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். போகிற பொழுது ஏற்கனவே ஏற்பாடு செய்தபடி இவரும் அந்த வாகன ஓட்டி, அந்த ஜீப் வந்து முழுவதும் கம்பியாலே அடைக்கப்பட்டிருக்கிறது. இருவர் மட்டுமே உள்ளே இருக்கிறார்கள். அந்த வாகனம் போய்கொண்டிருக்கிறது. அடர்ந்த காடு, இருண்ட கண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்பிரிக்க கண்டத்திலே, கென்யா என்ற நாட்டிலே மாசி மாரா என்ற ஒரு இடத்துக்கு போகிறார். இடத்துக்கு போகிற பொழுது அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. சில நூறு மைல்கள் கடந்து போய்கொண்டிருக்கிற பொழுது இரண்டு பக்கமும் பார்த்தால் சில இடங்களிலே இருட்டு, சூரியன் நிலத்திலே பட முடியாத அளவுக்கு அந்த காடு, அடர்ந்த காடு. சில இடங்களிலே வெளிகள். அந்த வெளிகளிலே போகும்போது இரண்டு பக்கமும் சிங்கமும் புலியும் பல்வேறு மிருகங்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும்? இப்படியான ஒரு இடத்துல முன்பக்கமாக இந்த வாகனம் வரவில்லை, இந்த வாகனம் மட்டுமே போய்கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும்? இப்படி ஒரு சூழல்ல போய் ஒரு இடத்துல கார் நிக்குது, அந்த ஜீப் நிக்குது. அந்த ஜீப் நிக்கிற பொழுது அந்த டிரைவர் இவரை திரும்பி பார்க்கிறார். அவர் ரெண்டு பேரும் ஒருவர் பார்க்கிறார். நான் சொன்ன இடத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்கிறார் குரு அரவிந்தன். அவர், நான் வரையில, நீ மட்டும் போ, சரியோ அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புறார். இவர் இறங்கி துணிந்து தனியாக அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போனா அங்க அந்த பழங்குடியின மக்கள், காட்டுவாசிகள் இருக்கிற இடம். அதான் அந்த மாசி மாறாண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே, அந்த கிராமத்தை பத்தி முதல்ல ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அந்த கிராமத்துல வந்து நீங்க 12 வயதுக்கு 12 மனைவிகளுக்கு மேல வைத்திருக்கலாம் ஒருவர். ஆனா அதுக்கு எப்படி சிட்டிசன் எடுக்கிறேன்னு போடல.
அங்க போறதுக்கு. அப்படியா ஒரு இடத்துக்கு போய் அந்த பழங்குடியின மக்களுடைய வேலியெல்லாம் சுற்றி ஒரு பெரிய வேலி இருக்கிறது. அந்த வேலிக்கு பக்கத்துல போய் நின்று எட்டி பார்க்கிறேன். எட்டி பார்க்கிற பொழுது யாரையும் காணோம், அமைதியாக இருக்கிறது. ஒரு வளர்ந்த ஆள் ஒரு 10-15 பேரோட கையில அம்பு, வில்லு, வாள் இதோட வந்து வர்றான் இவர்கிட்ட. எப்படி இருக்கும்? அப்படி ஒரு துணிச்சலான ஒரு பயணத்தை அந்த இடத்துக்கு மேற்கொண்டிருக்கிறார். அப்புறம் அங்க போய் அவங்க எல்லாம் வர்றாங்க. வந்தோடனே வணக்கம் சொல்றாங்க. இவரும் வணக்கம் சொல்றாரு. இதை டிரைவர் பார்த்துட்டு இருக்கான் அங்க இருந்து, தூரத்துல இருந்து. எப்படி இவரை கூட்டிக் கொண்டு போறதா இல்லது நானே திரும்பி போறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் அப்படி போய்கொண்டு இருக்கிற போது அவங்க வர்றாங்க, வணக்கம் சொல்றாங்க. அவங்க மொழியில இவரும் வணக்கம் சொல்றாரு. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆங்கிலத்துல பேசுறான். மேல கீழே ஒன்றுமில்லை, உடுப்பில்லை, ஒன்றுமில்லை. ஆனா ஒருத்தர் மட்டும் வணக்கம் சொல்றான், குட் மார்னிங், ஏதோ குட் ஆஃப்டர்நூன் சொல்றான். அப்ப இவர் கேட்கிறாரு, உள்ள வரட்டுமா அப்படின்னு. உள்ள வாங்க அப்படின்னு உள்ள அவங்கள கூட்டிட்டு போய், அப்ப உனக்கு எப்படி ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இப்படி பல ஆண்டுகளுக்கு முதல் கனடாவில் இருந்து சில பேர் வந்து எங்களுக்கு ஆங்கிலம் கற்பித்தார்கள், அதனால நான் ஆங்கிலம் பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். இவருக்கு நல்லதா போச்சு. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த பயணம் உள்ள போய் அவங்க எல்லாம் உள்ளோட எல்லாம் போய் அவர் பழகிறாரு. எல்லார கையிலையும் வந்து கத்தி இருக்குது, வாள் இருக்குது, அம்பு இருக்குது, எப்போ வேணாலும் உயிர் போகும் அப்படிங்கிற ஒரு நிமிடங்கள். அப்புறம் அவங்களோட சேர்ந்து அவர் கொஞ்சம் விருந்து உள்றாரு, விருந்து சாப்பிட்றாரு. அதெல்லாம் சுவாரஸ்யமா எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு அவங்களோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு இருக்காரு. போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இது இப்படியாக அந்த நடந்த சம்பவம் மீண்டும் அங்கிருந்து அவர்களுடைய விடைபெற்று திரும்பி வாகனத்தில் வந்து ஏறி வந்து சேர்றாரு. இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் அவருடைய இது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய பயணங்கள் தான் அவருடைய கற்றல் அதிகமாக இருக்கக்கூடியது. ஒரு எழுத்தாளன் சிந்தனைகள், ஒரு எழுத்தாளரின் சிந்தனைகள் அவனுடைய மனதுக்குள் போய் கற்பமடைந்து கற்பனையும் உணர்வும் உணர்கிற பொழுது கவிதைகள் பிறக்கிறது. அவன் கவிஞனாகிறான். தேடலும் ஆய்வும் கட்டி அணைக்கிற பொழுது கட்டுரைகள் வருகிறது. மைய கருவை சுற்றி பாத்திரங்கள் சுழல்கிற பொழுது அது கதைகளாகிறது. இவருடைய நூல்களிலும் நான் அவருடைய பல நூல்களை படித்திருக்கிறேன். அவருடைய நூல்களிலும் இதே போல பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்நாள் சாதனையாளர். அப்புறம் தான் பார்த்தேன், ஏன் இந்த புத்தகத்தை என்னிட தந்திருக்கிறாங்கன்னா, முதல் பக்கத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது நானும் மாவெளி மைந்தன் அவர்களும் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களும் கொடுக்குற அந்த விருதுடைய படம் இருக்கிறதுனால எனக்கு தந்தாலும் தெரியல. ஆகவே இந்த கட்டுரையை, முழு கட்டுரைகளையும் தொடர்ந்து படியுங்கள். பல அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். குருவரேந்தன் அவர்களே, அவரோடு இரு பக்கமும் இந்த மேடையை அலங்கரிக்கின்ற படைப்புலக அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சபையோருக்கு வணக்கம். குருவர் அரவிந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக எழுதுகின்ற எழுத்தாளர். இடைவிடாமல் ஓய்வில்லாமல் என்ற எவ்வளவுதான் கஷ்டம்னாலும் அவருடைய முகத்திலே நாங்கள் அதிக நேரங்களிலே புன்னகையை பார்ப்போம். அவரை புன்னகை எழுத்தாளர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி ஜோதி அவர்கள் சொல்கின்ற பொழுது அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த அரங்க வெளியீட்டை முடித்தால்தான் அது சாதனை. அப்போ அந்த சாதனையை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள்லாம் தடையாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை நேரடியாக சொல்லிக்கொள்ளலாம். அல்லது நான் இந்த பத்திரிகையில் எழுதலாம். நாங்கள் அதாவது முன்னே ஒன்று கருதி சோதியவர்கள் அந்த சூரியன் குடும்பம் என்று சொல்லி எனக்கு அந்த சூரியன் பத்திரிகையுடைய அதைத்தான் சொல்லக்கூடிய என்று நான் நினைக்கிறேன்னா, அதில் சூரியன் பத்திரிகையில் எழுத ஆரம்பித்த குரு அரவிந்தன் உதயம் பத்திரிகையிலே முதலாவது பரிசாக தங்கப்பதக்கம் பெற்றவர். 5 பரிசுகள் வழங்கிய காலம் ஒன்று இந்த மண்ணிலே இருந்தது. 5 தங்கப்பதக்கங்களை முதலாவது பதக்கத்தை பெற்று அடுத்த வருட போட்டிக்கு அவரை நான் நடுவர்களிலே ஒருவராக போனேன்னா, அவர் எழுதக்கூடாது இனிமேல் என்றால் அவர் எழுதினா மற்ற எழுத்தாளர்களுக்கு பரிசு வராது என்ற காரணத்தால்
அப்படி அல்ல அவருடைய ஆளுமை, அவருடைய நிதானம், சமூக பார்வை, ஒரு அழகியல் பார்வை, இப்படி பலவற்றை சொல்லலாம். அவர் காதல் கதைகள் எழுதுவதில்லை. ஒவ்வொரு காதலரத்தினத்துக்கும் உதயன் பத்திரிகைக்கு கதை வரும். அதை நான் தவறாமல் பிரசுரிப்பேன். ஆகவே அவ்வாறான பன்முக ஆளுமை கொண்ட இவருடைய இந்த அனுபவம் புதுமை என்பது அது எங்களுக்கு ஒரு புதுமை அல்ல, அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அல்ல. ஆகவே உங்களுடைய ஆளுமைக்கு நீங்கள் வேறு பேரிடம் போடுங்க, அது பரிசாரக்கூடிய நல்ல பேரோடு உங்களுடைய படைப்புகள் தொடர்ந்து வெளிவர வேண்டும். நாங்கள் உங்களோடு எங்களுடைய அறிஞர்களைப் போல நான் ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு வெளியீட்டாளனாக, எழுத்தாளனாக உங்களோட துணையை நிற்போம் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி உங்களுக்கு. தொடர்ந்து நிறைவு பகுதிக்கு செல்கின்றோம். தனது அற்புதமான படைப்புகளின் வழியே எல்லோருடைய நெஞ்சங்களிலும் வீற்றிருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய நாயகர் தன்னுடைய நெஞ்சார்ந்த ஏற்புரையை வழங்கிடுவதற்காக இப்பொழுது வருகின்றார். மதிப்புக்குரிய எழுத்தாளர் திரு குரு அரவிந்தன் அவர்கள் உங்களுடைய ஒரு பலத்த கரவொலிகளோடு அவருடைய ஏற்புரையை கேட்கிறார். நன்றி. எல்லோருக்கும் நான் நேரம் கொடுத்துவிட்டு நான் கூட நேரம் எடுக்க விரும்பவில்லை. இன்று இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எழுத்தாளர் இணைய செயற்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல்களை சிறப்பாக அச்சிட்டு தந்த எனது நண்பர்களான இனிய நந்தவனம் பதிப்பாளர் திரு சந்திரசேகரன், அகனி பதிப்பக அதிபர் கவிஞர் முருகேஷ் அவர்கள் மற்றும் ஜே பிரிண்ட் அதிபர் ட்ரஸ்டர் சோதி செல்வி ஆகியோருக்கும் உதவியாக இருந்த தன்னார்வ தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த முயற்சிக்கும் பக்கபலமாக நிற்கும் எனது மனைவி மாலினி அரவிந்தன் மற்றும் பிள்ளைகள் அர்ச்சுனன் ஆனந்த் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நன்றியுரையை குரு அரவிந்தன் வாசகர் வட்டத்தின் சார்பாக திருமதி ரஜினி சுபாகரன் அவர்கள் நிகழ்த்துவார்கள். நன்றி. என் அன்பான வணக்கம். இன்று எங்கள் எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்களுக்கும் உரையாற்றியவர்களுக்கும் வாசகர்களுக்கும் குரு அரவிந்தன் வாசகர் வட்டத்தின் சார்பில் முதலில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்திற்கும் அதன் நிர்வாக குழுவினருக்கும் எம்முடன் இணைந்து பணியாற்றிய தன்னார்வ தொண்டர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நூல் வெளியீடு பற்றிய அறிய தந்த ஊடகங்களான உதயன், தாய் வீடு, விளம்பரம், பதிவுகள், கிராமத்து வதனம், டொரண்டோ தமிழ் போன்ற ஊடகங்களுக்கும் மற்றும் குரு அரவிந்தனின் நூல்கள் பற்றிய விவரங்களை இங்கு காட்சிப்படுத்தியவர்களுக்கும் இதற்கு ஆதரவு தந்தவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த நூல்களை சிறப்பாக அச்சேற்றி தந்தவர்களுக்கும் இனிய நந்தவனம் அதிபர் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும் அகனி வெளியீட்டு அதிபர் கவிஞர் மூனா முருகவேல் அவர்களுக்கும் ஜே பிரிண்டர்ஸ் அதிபர் திரு ஜோதி செல்வி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக சிறப்பாக சுருக்கமாக அந்த நன்றி உரையை வழங்கியிருந்தீங்க. தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்குள் நாங்கள் நகர்கின்றோம். இப்பொழுது இங்கே இந்த அரங்கில் உரையாற்றிய சான்றோர்கள் உட்பட சிறப்பு பிரதிகளை பெற இருக்கின்றார்கள். படைப்பாசிரியர் திரு குரு அரவிந்தன் அவர்களிடமிருந்து சிறப்பு பிரதிகள். சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொள்கின்ற அற்புதமான தருணம். அதே நேரம் இந்த நூல் வெளியீட்டு குழுவும் படைப்பாசிரியர் இணைந்தால் ஒரு அழகான புகைப்படத்துக்கான தருணம். நிறைவாக உங்களுடைய கரப்பொலிகளை நாங்கள் கேட்கிறோம். மிக்க நன்றி உங்களுக்கு. தொடர்ந்து நிறைவு பகுதிக்கு செல்கின்றோம். தனது அற்புதமான படைப்புகளின் வழியே எல்லோருடைய நெஞ்சங்களிலும் வீற்றிருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய நாயகர்
தன்னுடைய நெஞ்சார்ந்த ஏற்புரையை வழங்கிடுவதற்காக இப்பொழுது வருகின்றார் மதிப்புக்குரிய எழுத்தாளர் திரு குரு அரவிந்தன் அவர்கள். உங்களுடைய ஒரு பலத்த கரவொலிகளோடு அவருடைய ஏற்புரையை கேட்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் நான் நேரம் கொடுத்துவிட்டு நான் கூட நேரம் எடுக்க விரும்பவில்லை. இன்று இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எழுத்தாளர் இணைய குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல்களை சிறப்பாக அச்சிட்டு தந்த எனது நண்பர்களான இனிய நந்தவனம் பதிப்பாளர் திரு சந்திரசேகரன், அகனி பதிப்பக அதிபர் கவிஞர் முருகேஷ் அவர்கள் மற்றும் ஜே பிரிண்ட் அதிபர் பாஸ்டர் சோதி செல்வி ஆகியோருக்கும் உதவியாக இருந்த தன்னார்வ தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த முயற்சிக்கும் பக்கபலமாக நிற்கும் எனது மனைவி மாலினி அரவிந்தன் மற்றும் பிள்ளைகள் அர்ச்சுனன் ஆனந்த் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நன்றியுரையை குரு அரவிந்தன் வாசகர் வட்டத்தின் சார்பாக திருமதி ரஜினி சுபாகரன் அவர்கள் நிகழ்த்துவார்கள். நன்றி. விழாவிலே தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக டாக்டர் சுமதி செல்வா அவர்களை அரங்கிற்கு அழைக்கின்றேன். திலீப் குமார் அவர்களை அழைக்கின்றோம். திரு மகாதேவன் ஸ்ரீ குமார குரு அவர்களை அழைக்கின்றோம். முனைவர் திரு வெற்றிவேல் அவர்களை அழைக்கின்றோம். திரு ஆனந்த் அரவிந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் திரு அனலை ராசேந்திரம் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து எழுத்தாளர் திரு அகில் சாம்பசிவம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பதிவுகள் ஆசிரியர் கிரீதரன் அவர்களை அழைக்கின்றோம். திருமதி ஆதி தற்பரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு திருமதி சிந்துஜா சங்கர், வாருங்கள், உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம், அரங்கிற்கு அழைக்கின்றோம். திருமதி பத்மராணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விமலா தேவி புஷ்பநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். யோக நாயகி நித்யானந்த மூர்த்தி அவர்களையும் அழைக்கின்றோம். ரஜினி சதானந்தன் அவர்களை அழைக்கின்றோம். சசிகலா ஜீவன், ஆனந்த ஹரி கரு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திலகவதி கே சுதாசன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். 30 நிமிடங்களில் 3 நூல்கள் அற்புதமாக வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அற்புதமான ஒரு சாதனையை இந்த கனடா தமிழ் எழுத்தாளர் இணைய அரங்கம் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றது. மீண்டும் கரவொலிகளோடு அந்த நூல் வெளியீட்டு விழாவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.
வணக்கம். இவ்வளவு நேரமும் தடையத்தாரின் நம்மவர் நிகழ்விலே கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்திய நூல்களின் சங்கமம் என்ற நிகழ்விலே 5வது பகுதியாக எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களுடைய 3 நூல்களின் வெளியீட்டு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வுகளை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடையத்தார் முகநூல் வழியாகவும் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நீங்களும் தடையத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இதனுடைய கருத்துக்களை எங்களுடைய முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் பதிவு செய்யுங்கள். இந்த நேரத்திலே மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தமிழ் எழுத்தாளர் இணைய அமைப்பினருக்கும் இந்த நூலுடைய வெளியீட்டு விழாவிலே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் இந்த 3 நூல்களுடைய ஆசிரியர் குரு அரவிந்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைத்து கலைஞர்கள் கனடா வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தடையத்தார் குழு சார்பாக மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.